சாதாரணமாக ஒரு ஆமையை நாங்கள் எலும்பு எல்லாத்தையும் கலட்டி அதனுடைய ரச்சியை எடுத்தால் குறைஞ்சது ஒரு 300 கிராம் தான் வரும். ஸோ இவருக்கு 40-50 கிலோ வத்தல் போட்டு கொடுப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட 4000 ஆமையை. அப்போ எங்களுடைய விடுதலை போராளிகள் போராட்டத்தை நிப்பாட்டி போட்டு சீமானுக்காக ஆமை பிடித்திருக்கணும் ஒரு 6 மாதம். அப்படி பிடித்திருந்தா தான் அந்த அவ்வளவு வத்தலும் வந்திருக்கு. அது பிறகு சீமானுக்கே நான் 50 கிலோ வத்தல் கொடுப்பதாக இருந்திருந்தால் வந்தவர்களுக்கு எல்லாம் ஆளாளுக்கு 55-60 கிலோ கொடுத்துருக்கணும். ஆகவே நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தை சுற்றி ஆமையே இருக்கக்கூடாது. இப்போ ஆமை யாழ்ப்பாணத்தில் ஆமை இல்லாத்தித்தான் இவர் சொன்னது உண்மையாக இருக்கணும். மேபி இவருக்கு ஒரு சொட்டு சொல்லுவார்கள் இந்த சாப்பிட்ட கோப்பையில் நக்குவதண்டு அப்படி ஒரு சொட்டு ஆமை இறைச்சியை கொடுத்துருக்கலாம். அதுக்காக 50 கிலோ வத்தல் தந்திருக்கிறெல்லாம் அது தமிழ் யாழ்ப்பாண மக்கள் சிரிக்கிறார்கள். அப்போ அவ்வளவு வெற்றிடத்தை யார் நிரப்புகிறார்களோ அது எங்களுடைய இளைய தளபதி விஜய் அவர்கள் நிரப்பலாம் அல்லது புதிதாக ஒருவர் நிரப்பலாம். ஆனால் சீமான் நிரப்ப போவதில்லை. சீமான் தனக்கு தானே நிரப்பிக் கொண்டாலே ஒழிய அந்த வெற்றிடத்தை நிரப்ப போவதில்லை. ஆகவே 6வது ஒருவர் அந்த வெற்றிடத்தை நிரப்புகின்ற போது தற்போது மக்களால் அதிகமாக நேசிக்கப்படுகிறது முதலமைச்சர்